இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. முங்குற அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுக்கோங்க. பாஸ்தா வேக நேரம் ஆகும். ஒரு கொதி வரும்போது 1 கப்பு பாஸ்தா எடுத்துருக்கேன். நீங்கள் பாஸ்தாவுக்கு தந்தாப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பாஸ்தா நல்லா முங்குற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, மேலே நல்லா கொஞ்சம் தண்ணி அதிகமாக வைங்க. கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஒவ்வொரு பாஸ்தாவை பொறுத்து இது கூட 1 ஸ்பூன் ஆயிலும் ஊற்றி தேவையான உப்பு போட்டு பாஸ்தாவை நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், பாஸ்தா நல்லா வெந்துருச்சான்னு எடுத்து இப்படி கையில் நசுக்கி பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா தண்ணியை வடிச்சிடலாம். ஒரு ஜலடையில் போட்டு நல்லா வடிச்சிட்டு மேலே கொஞ்சம் நல்லா குளிர்ந்த தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்ல தண்ணியை எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒரு சொம்பு தண்ணி எடுத்து மேலாப்பில் ஊற்றிட்டிங்கன்னா அந்த பாஸ்தா வந்து ஒன்றுக்கு ஒன்று பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும். இது கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு பட்டர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒயிட் பாஸ்தாவுக்கு வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு எண்ணெயும் ஊற்றி ஒரு 5 பல் நல்லா பெரிய பல் பூண்டை 5 பல் பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை எண்ணெயில் வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம், பெருசாக இருந்தால் பாதி வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன், இது வேக வச்ச ஸ்வீட் கார்ன் தான். அதுக்கப்புறம் குடமிளகா ஒரு பாதி கேரட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி இதையும் வதக்கிக்கலாம். தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கக்கூடாது. கொஞ்சம் அது சாப்பிடும்போது கொஞ்சம் நறுக்கு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் நறுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வறுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம். இப்படி வச்சுட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயிலும் இன்னும் கொஞ்சம் பட்டரும் போட்டுக்கலாம். உங்களுக்கு பட்டர் வேண்டான்னா ஃபுல்லாக ஆயிலில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வேண்டான்னா நிறைய பட்டர் போட்டு செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறாப்புல இருந்தால் ஃபுல்லாக பட்டர்லேயே செஞ்சுக்கலாம். இப்போ இது கூட மைதா மாவு, நான் மைதா மாவு போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட வேணும்னா போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் மைதா மாவு போட்டு இந்த நல்லா அந்த பட்டரில் ஆயிலில் நல்லா வதக்கிக்கணும். அடுப்பை கம்மி பண்ணி வதக்கிக்கோங்க, இல்லைன்னா கருகுன மாதிரி ஆயிரும், அடி பிடிச்சிரும். அதனால் அடுப்பை சிம் பண்ணி வதக்கிக்கலாம். 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். முதல்ல 3 ஸ்பூன் போட்டு எவ்வளோ க்ரீமியாக வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி போட்டால் தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். அடுப்பு சிம்மில் வச்சே நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். அதோட பச்சை வாடை, அந்த மைதா மாவோட பச்சை வாடை போய் நல்லா வாசமாக இருக்குது. வதங்கிருச்சு. இப்போ இது கூட பால் ஊற்றிக்கலாம். நல்லா பெரிய டம்ளர், டீ குடிக்கிற பெரிய டம்ளருக்கு ஒரு 2 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் பால் ஊற்றி அடுப்பை கம்மி பண்ணி நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம். திருப்பி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிட்டு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். எவ்வளோ திக்னஸ் வருதோ அதுக்கு தகுந்தாப்புல பார்த்துட்டு பால் ஊற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற பாலையும் ஊற்றிக்கலாம். அடுப்பை சிம் பண்ணியே நீங்கள் வதக்கிக்கலாம். அதிகமாக வைக்கும்போது அடி பிடிச்சிரும். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் தண்ணிக்கு பதில் நான் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நீங்கள் இதுக்கு தகுந்த ஃபுல்லாகவே பால் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும், நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இது குழந்தைங்க சாப்பிட்றாப்புல இருந்தால் ஒரு 3-4 பேர் சாப்பிட்லாம். பெரியவங்களாக இருந்தால் 2 பேர் சாப்பிட்லாம். எல்லாம் அவங்க இது நிறைய சாப்பிட முடியாது. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே வெஜிடபிள்ஸில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து போட்டுடுங்க. பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ கொதி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை போட்டுக்கலாம். இப்போ வதக்கி வச்சுருக்க காயும் போட்டுக்கலாம்.
இது கூட நீங்கள் வந்து 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப இருந்தால் கடைசியில் உங்களுக்கு சீஸ் இருந்ததுன்னா சீஸ் போட்டிங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட இந்த பீஸாவுக்கெல்லாம் கொடுப்பாங்க, அந்த பொடி தான் பேக்கெட் இருந்துச்சு. இது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில. இது ஒரு 2 பேக்கெட் போட்டேன். ஆனால் இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போட்டிங்கன்னா இந்த பாஸ்தாவுக்கு நல்லாயிருக்கும். இந்த பீஸா ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி கொடுத்தாங்க. அந்த பேக்கெட் தான் இருந்துச்சு. அது போட்டு என் மக செஞ்சு கொடுத்தா சில்பா, நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி பாஸ்தாவுக்கெல்லாம் இப்போ அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. இது கூட லாஸ்ட்டில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் பெப்பர் பொடி கடைசியில், காரத்துக்கு இந்த பெப்பர் பொடி தான் கடைசியில், கொஞ்சமாக மல்லி இலை தூவி நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. சூடாக சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா இன்னும் கூட கொதிக்கிற பால் வச்சு ஊற்றிக்கலாம். நீங்கள் பால் ஊற்றிக்கங்க, தண்ணி ஊற்ற வேண்டாம். கொதிக்கிற பால் ஊற்றி லிக்விட் மாதிரி பண்ணிக்கோங்க. சூடாக செஞ்சு உடனே சாப்பிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் அந்த அளவுக்கு தான் பக்குவத்துக்கு வச்சுருக்கிறேன். இப்போ உடனே சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா? டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஏதோ ஒரு நேரம் மைதா மாவில் நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கும் ஏதோ ஒரு நேரம் கொடுத்துக்கலாம். நம்ம கடையில் போய் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கொடுங்க. நன்றி, வணக்கம்.